ஏன்டி உனக்கு இந்த வேலை? நீ வேறக்கா, நான் என்ன வேணும்ட்டு அப்படி பண்ண? ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கிற அந்த சின்ன பொண்ணு அவ பேச்சையே அவங்க வீட்டுக்காரர் கேட்கறாரு. ஆனா நான் அப்படியா? நான் இவ்வளவு கிளாமரா அழகா இருக்கேன், ஏன் பேச்சு இவர் கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மாவை பத்தி தைரியமா போய் பேசினேன். ஒரே குத்து, வாய் வடக்கு பக்கமா போயிடுச்சு. ஆனாலும் நீ இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுடி. ஆம்பளைங்கன்னா எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஒன்னு ஒன்று தனி ரகமா இருக்கும். இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது தான் நம்ம தலையெழுத்தே. இதை இருக்காளே சரசு, அவ வீட்டுக்காரு காலையில இருந்து நல்லா தான் இருப்பாரு. 7 மணி ஆனா உடனே ஐயனார் கணக்கு ஆட ஆரம்பிச்சிருவாரு. என்னடி நான் சொல்றது சரிதானே? நம்ம என் வீட்டுக்கார் மட்டும்தான் ஆடிக்கிட்டு வராரு. ஊர்ல பாதி பேர் அப்படிதான் கிடக்குறான். பாத்தியா அமுதா, அவங்க வீட்டுக்கார தண்ணி வர கோவத்தை? கோவம் வரதானே செய்யும். மாமா மேல அவ்வளோ லவ் அதனக்கா. ஏ அமுதா நீ வேற. என்ன சரசக்கா இவ்வளவு வெக்கப்படுறாங்க? வாடி ராஜி. என்ன சரசக்கா ஒரே ஹாப்பி மூட்ல இருக்காங்க? சொல்லுங்கக்கா. அத்தான் என்னத்தான் அவர் உன்னைத்தான். என்னது எல்லாம் சிரிப்பு கும்பலமுமா இருக்கீங்க? வாங்க கல்யாணக்காரமா, நிஜ தேதியெல்லாம் குறிச்சிட்டீங்களா? ஆமாண்டி, ஏன் கேட்க மாட்டேன்? நேற்று வந்து கூட மாட உதவி செஞ்ச பாரு. ஏக்கா கோச்சிக்காதக்கா, நேற்று அமுதா வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க புதுசாக வீடு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியலையா, வந்து கூப்பிட்டாங்க பாருங்க. சரி போமேனு 2 பேரும் போயிட்டேங்க்கா, தப்பா எடுத்துக்காதக்கா. ஆமாண்டி, நேற்று வந்தவ இன்னைக்கு வந்தவ எல்லாருக்கும் போய் உதவி செய்யுங்க. ஒரே ஊருக்காரி எனக்கு ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நேற்று ஒரே ஆளா வந்தவங்களையும் கவனிச்சுக்கணும், சமையலையும் பார்த்துக்கணும், என் பொண்ணையும் போய் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமா இருந்தது. யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒருத்தி வந்து எட்டி பார்க்கல. ஏதோ என் சின்ன பொண்ணு வந்து 1-2 வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போச்சு. ஏண்டி செல்வி, ஏதோ வெளியால் வந்த மாதிரி தான் இப்படி அழுத்துக்கிற? உன் நாத்தனா தானே வந்தா? அட நீ வேற ஏண்டி, வெளியால கூட சமாளிச்சிடலாம், என் நாத்தனாக்காரியை சமாளிக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு போட்டா. சாம்பாரில் உப்பு இல்லை, பொரியலில் காரம் இல்லை, பாயசத்தில் சக்கரை இல்லை, இல்லை சுகர் பேஷண்ட்டுக்கு சமைச்சியா அப்படி இப்படின்னு கேட்டு என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டா. அட நீ ஏண்டி வருத்தப்படுற? அவளுக்கே சமைக்க வராது, அந்த பொறாமையில தான் உன்னை குறை சொல்கிறா. சரி சரி, எப்பயும் உன் நாத்தனா இங்கே வந்தால் இது தானே பண்ணுவா. அம்மா நிச்சய தேதியை குறிச்சிங்களா, இல்லை போன தடவை மாதிரி இந்த தடவையும் தள்ளி வச்சிட்டிங்களா? இல்லை இந்த தடவை நிச்சய தேதியெல்லாம் குறிச்சாச்சு. அண்ணா என்னக்கா ஆனா உணன்ற? ஏன்க்கா ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், அதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்தனே. என்னதாண்டி சொல்கிற? புரியுற மாதிரி சொல்லுடி. என் பொண்ணு நேற்று தான் என்கிட்ட சொல்கிறா, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. என்னக்கா? ஆமா ராஜி, அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா, இதை எப்படியாவது நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. என்னக்கா சொல்கிற? உன் பெரிய பொண்ணை இப்படிலாம் பேசிட்டே? அவள் அவ்வளோ அமைதியாக இருப்பாளே, அவளை அப்படி பேசினா? ஆமாம் ராஜி, இதை நானே அவகிட்ட எதிர்பார்க்கல. சரி இப்போ நீ என்னதான் முடிவெடுத்துக்கிற? அண்ணன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியே என்ன? இல்லை நான் சொல்லலான்னு தான் போகிறேன். ஆனால் ஒவ்வொரு தடவை போகும்போது ஏதாவது ஒரு தடங்கள் வருது. அதை நினைக்கும் போது தான் நம்ம பண்ணுறது தப்போன்னு தோணுது. சொல்லவும் மனசு இல்லை, சொல்லாமலும் இருக்க முடியல. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு என்னவோ நீ அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேணான்னு தான் தோணுது. ஏன் அப்படி சொல்கிற? அவசரப்பட்டு உன் பொண்ணு சொல்கிறத கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. என் வீட்டில் ஒன்று கிடக்கே, இதே மாதிரி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாப்பிள்ளைய வரதட்சணை கொடுக்க மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்னு இந்த போனு டிவி இதெல்லாம் போடுவாங்க பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு அதோட போன வந்தான். அதுக்கப்புறம் ஒரு மாப்பிள்ளை வரல. ஆனால் ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு என்னையும் என் வீட்டுக்காரையும் தான் திட்டுறாங்க. பிள்ளைங்களுக்கு நிஜம் என்னன்னே தெரியல. டிவியில் ஃபோனில் போடுறதெல்லாம் நிஜத்தில் நடக்குமா சொல்லு பார்ப்போம். இப்படி தான் எதையாவது பார்த்து உன் பொண்ணு சொல்லியிருப்பா. அவசரப்பட்டு நீ அவள் பேச்சை கேட்டு கல்யாணத்தை நிறுத்திடாத. எனக்கும் இதே தான் மனசில் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் தான் குழப்பிட்டு இருந்தேன். அதான் வந்தேன் இங்கே. நீ இந்த விஷயத்தை அப்படியே கண்டுக்காமல் விட்டுடு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவளே சரியாயிடுவா. ஏங்கா அந்த பொண்ணு பிடிக்கலன்னது நீங்கள் என்னமோ கல்யாணம் பண்ண சரியாயிடுவான்றீங்க? ஆமாண்டி, ஆரம்பத்தில் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் போக போக எல்லாம் பிடிச்சிடும். நீ நல்லா விசாரிச்சாக்கா அவள் யாரையாவது விரும்புகிறாளா என்னன்னு? அதெல்லாம் நான் நல்லா கேட்டாமுதா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்கிறா. ஆனால் என்ன காரணம்னு கேட்டால் மட்டும் சொல்ல மாட்டா. சரி சரி, எந்த காரணமாக இருந்தா என்ன, நீ அப்படியே கண்டுக்காமல் விட்டுடு, அதுவே சரியாயிடும். நீ வேணா பாரு, அடுத்த வருஷமே வயிற்று தள்ளிக்கிட்டு வந்து நிப்பா. என்னக்கா இதில் சிரமம் இருக்கு? இன்னும் 15 நாள் இருக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம். என்னடி இப்படி சொல்கிற? சரி மற்றதெல்லாம் கூட விடு. இந்த நிச்சய பத்திரிக்கை இருக்கே, அது என்ன அவ்வளோ சாதாரணமாக ரெடி பண்ணிட முடியுமா? யார் பேரையாவது போடாமல் விட்டுட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அட யாருக்கா நீ? நிச்சய பத்திரிக்கைலாம் யாராவது எல்லார் பேரையும் போடுவாங்களா? பொண்ணு மாப்பிள்ளை பேரையும் அப்பா அம்மா பேரையும் போட்டுடுங்க, அப்புறம் சுற்றமும் நட்பும் அப்படின்னு போட்டு முடிச்சிடுங்க. என்னங்க சொல்கிறா இவ? அந்த மாதிரியே போடுவாங்க? ஆமாம் அப்படிதான் போடுவாங்க. அப்போ இன்னைக்கே போய் அதுக்கான ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? இப்படி உட்காந்து டிவியை பார்த்துட்டு இருக்கீங்க. அடி அவசரம் கொடுக்க, முதல்ல உங்கள் அண்ணன் எந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்விடேஷனுக்கு ஆர்டர் கொடுப்போம். அப்போ அண்ணன்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? யாரடி இவ? சும்மா 999 அதெல்லாம் நான் உங்கள் அண்ணன்கிட்ட காலையிலே பேசிட்டேன். அவர் மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. ஆள் சும்மாவே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் எப்போ எப்படி ஸ்மார்ட்டாக எப்படி செய்யணுன்றதெல்லாம் எனக்கு தெரியும். என் பிள்ளை மேலே எனக்கும் அக்கறை இருக்குது. சரி
பத்திரிக்கை வேலை இவர் பார்த்துக்குவாரு. அடுத்தது என்ன வேலைடி ஆரம்பிக்கலாம்? அப்புறம் என்ன, அடுத்தது துணிமணி நகை இதெல்லாம் தான். நம்ம பிள்ளைக்கு அவங்க எடுத்துருவாங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு பட்டுப்புடவை எடுக்கணும், ஏதாவது ஒரு நகையை எடுத்து கொடுத்துடணும். பாப்பா கிருஷே, என்னப்பா நீ காலையில் சீக்கிரமாக போயிட்டு அம்மா கிட்ட சொல்லாம? அவ்வளோ வேலையா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான மீட்டிங்கு, அதுக்காக தான் சீக்கிரமாக போக வேண்டியதாக போச்சு. வாப்பா வந்து உட்காரு, எல்லாம் நிச்சயதார்த்தத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்பா என்னாச்சு? ஏன் தலைவலி? மதி, கொஞ்சம் போய் பிள்ளைக்கு இன்ஜெக்டி போட்டு கொடு, அப்பதான் கொஞ்சம் தலைவலி போகும். இஞ்சி டீயக்கெல்லாம் இந்த தலைவலி போவாது. வாப்பா வந்து உட்காரு, அம்மா டீ போட்டு வருவா, குடிச்சிட்டு போய் படு. போப்பா, ஒரு 5 நிமிஷத்துல டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டி சாவித்ரி, உனக்கு டீ போடவா? எனக்கு வேணா, நீ தம்பிக்கு மட்டும் போடு. சரி. இங்க ஒரு ஆள் இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஏன் காலையில இருந்து 4 டீ குடிச்சது பத்தலையா? அப்படியே பாசமா பிள்ளைக்கு போய் டீயை போட்டு கொடுன்னு சொல்லும் போதே நினைச்சேன், நீங்க பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கற ஆளு தானே. ஏ போடி, என்னமோ உன் டீக்கு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு வர மாதிரி தான், ஏதோ சுடு தண்ணி மாதிரி அப்பப்போ குடிச்சிக்கிறேன். என்னது, ஏன் டீ சுடு தண்ணியா? உங்களுக்கு டீயே கிடையாது, போங்க. ஏன்பா ரொம்ப தலைவலிக்குதா? டேப்லெட் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் வேணாம், அம்மா டீ போடுறாங்கல்ல அதே போதும். டிவி வேணா நிறுத்திட்டுமா? பரவாயில்லப்பா, இருக்கட்டும், நீங்க பாருங்க. இந்தாங்க எடுத்துக்கங்க. ரிஷே, இப்பா இந்தப்பா. ஆ, நல்லா சூடா இருக்குப்பா, குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ. தேங்க்யூ டார்லிங். என்னக்கா, உங்களுக்கு டீ கிடையாதுன்னு கோவமா சொல்லிட்டு போனேன், கடைசியில் அவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் அப்படித்தான், வெளியில தான் உங்க அக்கா கடுகடுன்னு இருப்பா, உள்ளுக்குள்ள என் மேல அவ்வளவு லவ். ஐயா நினப்பு தான், ஏதோ போன போதுன்னு போட்டு கொடுத்தேன். ஆமா, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான்க்கா, நிச்சயத்துக்கு பட்டு புடவை நகை இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா ஆமா ஆமா, சரி பட்டு புடவை எடுத்துடலாம், நம்ம போய் நகை என்னடி எடுத்து கொடுக்கலாம்? இதான் நல்ல சான்ஸ், ஏதாவது பேசி அவன் வாயை பிடுங்கும். புடவையோ நகையோ, முதல்ல பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன செய்வாங்க, இதெல்லாம் கேட்டுக்கோங்க. இதை ஆரம்பிச்சுட்டால நாரதர் வழியா? என்னடி சொல்ற? என்னக்கா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? எனக்கு என்னடி தெரியும், இதுக்கு முன்னாடி இதுலலாம் எனக்கு அனுபவம் இல்லையே. சரியா போச்சு போ, இப்படி ஒண்ணுமே தெரியாமலா இருப்ப? அவ உன் அளவுக்குலாம் டேலண்ட் இல்லம்மா சாவித்ரி. அவர் கிடக்குறாரு, நீ விஷயத்த சொல்லு. அதாவதுக்கா, பொண்ணுக்கு 40 பவுன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு 10 பவுன் போடுறாங்கன்னா முகூர்த்தத்துக்கு ஒரு 40,000 புடவையும் நிச்சயதார்த்தத்துக்கு 10,000 புடவையும் எடுப்பாங்க. ஏம்மா சாவித்ரி, என் மச்சான் ஸ்கூல் டீச்சரு, கொள்ளடிக்கிறவர் இல்ல, தங்கம் விற்கிற விலைக்கு 40 பவுனும் 50 பவுனுன்ற. என்னக்கா இது இப்படி சொல்றாரு? பொண்ணு வீட்டிலே போடுறேன்னு சொன்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல. இவர் இப்படி தாண்டி பேசிக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் நான் சொன்னா எங்க அண்ணன் செய்யும், ஏன்னா நம்ம குடும்பத்துக்கும் ஒரு கௌரவம் இருக்குல்ல. சும்மா பொண்ணை கூட்டு வந்தா அவளுக்கும் ஒரு மரியாதை இருக்கு வேணா? அதை சொல்லு, அந்த பொண்ணு என்ன நகையை போட்டு வந்து உன் கையில கொடுக்க போகுது? பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட 4 இடத்துக்கு சந்தோஷமா போவுங்க, அப்ப இதெல்லாம் போட்டுன்னு போகலாம்ல. அது நம்ம பிள்ளைக்கு தானே பெருமையா இருக்கும். ஐஸுக்கு தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்ன கேட்டாலும் உங்க அண்ணன் செய்வாரு, நீ கேட்டு வாங்கு. இத இத இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சாவுங்கடி. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏன் தம்பி இப்படி கோவப்பட்டு போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாவித்ரி, நீ 40 பவுன் 50 பவுன்னு சொன்னல, அதான் ஏதோ கோச்சிட்டு போறான். ஏங்கா, நான் இந்த குடும்பத்துக்கு சாதகமா தானே பேசினேன், அதுக்கு ஏன் கோவப்படுது? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவம் என்னன்னா, அவங்க மாமா கிட்ட இவ்வளோ கேட்கணும் அவ்வளோ கேட்கணும்னு சொன்னாக்கா அவனுக்கு கோவம் வராதா? அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஐயா, இப்பவே வருங்கால மாமனாருக்கும் பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்றாப்புல. ஏ சாவித்ரி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த வரதட்சணை வாங்குறது கொடுக்கறதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது, அதுக்கு தான் அவன் கோவப்பட்டிருப்பான். என்னம்மா போங்க, நான் ஊர் உலகத்துல நடக்கிறத தான் சொன்னேன், வாங்குறது வாங்காதது உங்க விருப்பம். இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த விஷயத்துக்காக கோவப்பட்ட மாதிரி தெரியலையே, இவன் மனசுல வேற ஏதோ கோவம் இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேடாத நிலையில் நோகாத வழியில் கண் பார்க்கும் இடமெங்கும் நீதான் விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலி. என்னம்மா ஏன்டி இப்ப மாத்துன? பாண்டியன் சார் போட்டுருவாங்க, அதே வையே போமா. நீங்க கிச்சன்ல தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு? நான் எதையோ பார்த்து போடுறேன். ஏய் வெயிடி, சொல்றல பாண்டியன் சார் வை, ஒழுங்கா வை சொல்லிட்டேன், அப்புறம் மாவே அரைக்க மாட்டேன். மாவரை கட்டி போங்க, எனக்கு என்ன? மாவரை கட்டி போங்களா? அப்ப நீ சாப்பிடவே மாட்டியா? நான் சாப்பிட மாட்டேன், போங்க. நாளைக்கு வந்து மொறு தோசை சுட்டு கொடுங்க, நெய் போட்டு கொடுங்க, அது இதுன்னு கேட்டேன், அவ்வளோதான் உனக்கு. ஏம்மா இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட கேட்காம அப்புறம் வேற யார்கிட்ட கேட்பேன்? நீங்க கிச்சன்ல தானே இருக்கீங்க, இப்போ எதுக்கு என்ன மாத்த சொல்றீங்க? நான் கிச்சன்ல இருந்தாலும் என் காது இங்க கேட்கும், நீ அந்த சீரியலை வை. செல்வி, உங்க வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, போய் அவரை கவனிங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொன்னதை வை. வாங்க. என்னம்மா ரித்திகா, இன்னைக்கு உங்க அம்மா தான் உனக்கு கிடைச்சா வம்பு பண்ண?
நான் எதுவும் வம்பு பண்ணலப்பா. அவங்க கிச்சன்ல இருக்காங்க. அப்ப கூட என்ன இங்க நிம்மதியா டிவி பார்க்கவே விட மாட்டாங்க. அக்கா எங்கம்மா? ரூம்ல இருக்காப்பா. இந்தங்க. என்ன செல்வி, அம்மாவை காணோம்? அதுக்குள்ள படுத்துட்டாங்களா? ஆமாங்க, என்னன்னு தெரியல, சீக்கிரமா சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க. ஆமா, மண்டபம் பார்க்க போறேன் நீங்களே, என்னாச்சு பாத்துட்டீங்களா? ம் பார்த்துட்டேன். நல்ல மண்டபம் கிடைச்சிருக்கு செல்வி. பக்கமா தூரமாங்க? எல்லாம் பக்கம்தாம்மா. என்ன ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். கோயில் கூட பக்கத்துலேயே இருக்கு. பார்க்கிங் வசதி எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கிங் வசதிலாம் இருக்கா? அப்ப வாடகை கூட இருக்குமோ? இல்ல எல்லாம் நம்ம போட்ட பட்ஜெட்டுக்குள்ள தான் வருது. அதான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன அம்மா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறதே இல்ல, எதுக்கு இப்படி பேசுறாங்க? ஒண்ணுமே புரியலையே. அட்வான்ஸே கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா பின்ன. காலையிலே சுந்தரம் ஃபோன் பண்ணிட்டாரு. மண்டபம்லாம் ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டாரு. என்னங்க சொல்றீங்க? அதுக்குள்ள நிச்சயத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க போல. நாமளும் சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணணுங்க. நமக்கு டைம் இல்ல, 15 நாள் தான் இருக்கு. நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் பண்ணலாமா வேணாமா? அதெல்லாம் ஒன்றும் நேரம் ஆகல. சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க மண்டபம் பார்த்துட்டேன்ட்டு. அப்பதான் அவங்க நாளைக்கு போய் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. நாளைக்கு நல்ல நாளும் இருக்கு. சரி அப்ப நான் போய் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். நீ சாப்பாடு எடுத்து வை, வந்து சாப்பிடுறேன். சரிங்க. என்ன இவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து நிச்சயத்துக்கான வேலையெல்லாம் பார்க்குறாங்க? என்னதான் இவங்க பிளான் வச்சிருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. ரித்தி, இங்க என்ன பண்ற? ஏய், அம்மா, ஏமா இப்படி கத்துற? ஏண்டி, பக்கத்துல ஒருத்தி வந்து ரித்தின்னு கூப்பிட்டு என்ன பண்றேன்னு கேக்குற? மாடு மாதிரி நிக்கிற. தள்ள, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கணும். அம்மா ஒரு நிமிஷமா. என்னடி? ஏமா, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? ஏன் உன் கண்ணு தெரியலையா? நான் நல்லா தானே இருக்கேன். என்னை பார்த்து உடம்புக்கு ஏதாவதுன்னு கேட்குற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? அப்போ நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எல்லாம் புரியுதுல, அப்படியே இப்படி மாற்றி பேசுகிற? என்னடி சொல்கிற? என்ன மாற்றி பேசுனேன்? புரியுற மாதிரி சொல்லு. ஏமா, நேற்று நீங்கள் ஐஸுக்கிட்ட என்ன சொன்னீங்க? நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், அப்பா கிட்ட பேசி இந்த நிச்சயத்தை நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். இப்போ அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நிச்சயத்துக்கான வேலையை பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன இந்த கல்யாணத்தை நடத்த போகிறீங்களா? ஆமாம். என்னம்மா சொல்கிறீங்க? அப்படியே வாயை பழக்காதடி. உங்க இஷ்டத்துக்கு நீங்க மாத்தி பேசுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க ஆடணுமா? எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது செஞ்சா நல்லதுன்னு. ஏமா, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவ நிம்மதியா இருக்கிறா, அவளை இப்படி ஏமாத்தலாமா? என்னது ஏமாத்துறேன்னா? நான் ஏண்டி அவளை ஏமாத்த போறேன்? நான் அவளோட நல்லதுக்கு தான் இதெல்லாம் செய்யறேன். கல்யாணம் வேணான்னா உடனே அப்படி நிறுத்திடுவாங்களா? அதுக்கான காரணத்தை எதையாவது அவ சரியா சொன்னாலா? நீயே நல்லா யோசிச்சு பாரு ரித்தி, அவ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி நல்லா யோசிச்சு 4 பேர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு தான் நான் முடிவு பண்ணி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நீ தயவு செஞ்சு இதில் வந்து மூக்க நுழைச்சி எந்த பெரியத்தன வேலையும் பார்த்து வச்சிடாத. ஓஹோ, அதுக்குள்ள அந்த ஞாயிற்றுங்க 4 பேர் கூட மீட்டிங் போட்டு பேசி முடிச்சாச்சா? இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. சும்மாவே அவங்க 4 பேரும் எதையாவது சொல்லி உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் வேற கிடைச்சதா? அவ்வளோதான். இனிமேலாம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. நான் போறேன், ஏதாவது பண்ணுங்க. அப்படியே அமைதியா இருந்துரு, எந்த வீண் வேலையும் பார்க்காத. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஏய், சாப்பிடலையா நீ? நீங்க சொன்ன விஷயமே எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு, நான் போறேன். இவன் எதுக்கு இந்த குதிக்கிறா? ஐயா, யாரையும் நம்ப கூடாது போல இருக்கே. எப்பா, மாத்தி பேசுறாங்க. அன்னைக்கு ஒன்று சொன்னாங்க, இன்னைக்கு ஒன்று சொல்றாங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பேசுறாங்க. இந்த ஐசி எருமை மாடி என்னதான் பண்ணுது? தூங்குதா இந்த எருமை? இவளுக்குலாம் எப்படிதான் தூக்கம் வருது? காலையிலயும் தூங்குறா, மதியானமும் தூங்குறா, சாயங்காலமும் தூங்குறா, நைட்லயும் தூங்குறா. அங்க அம்மா என்னன்னா மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவ எதையுமே தெரிஞ்சுக்காம நல்லா கும்பக்கரணி மாதிரி படுத்து தூங்குறா. ஆமா, இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நாம ஏன் தேவையில்லாம மண்டையில போட்டு குழப்பிக்கணும்? விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியவங்களே நிம்மதியா தூங்குறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? அம்மா, உன் பொண்ணு எப்படியாவது போங்கப்பா. இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நான் தலையிடவே மாட்டேன். தேவையில்லாம எதையோ யோசிச்சு ஏன் மண்டை தான் வெடிக்குது. ஆனாலும் மனசு எதையோ நினைச்சு கஷ்டப்படுது. என்ன சொல்றீங்க? அது எப்படி நடக்கும்? நானும் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணும் உங்க அக்காவை. அக்கா குழந்தை இன்னும் தூக்கிட்டு போயிட்டா. ஏன் இப்படி பண்றா? ஜனனி, கண்டவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அம்மா, அது வந்து என்ன? அது வந்து இது வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இல்லம்மா, அவர் வந்து ஜனனி குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போனவ. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இவன் வந்து பேசுறாங்க? என்னவா இவனுக்கு? அவனுக்கு ஒரு வேளை சோறு கூட போட முடியலையே அவனுக்கு. இங்க வந்து உதவி கேக்குறான். அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அக்காவை காணுமா? பாத்தியா, ஊர்மி மேல கோவமா இருக்க உனக்கே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கே. அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அதான் அவ இங்க வந்தாளா என்னன்னு கேக்குறதுக்காக வந்தாரு. அம்மா, என்னாச்சுமா? ஏன் இப்படி சிரிக்கீங்க? பின்ன சிரிக்காம என்ன செய்ய சொல்ற? இப்படிலாம் நடக்கும் தானே நான் அப்பவே சொன்னேன். என் வார்த்தையை மதிச்சால அவ. நல்லா அனுபவிக்கட்டும்.
பணம் அப்படி எங்கேயாவது போயிட்டோம். என் மூஞ்சிலே முழிக்க கூடாது அவ. அம்மா எப்படிம்மா உங்களால இப்படிலாம் பேச முடியுது? என்னதான் இருந்தாலும் அவன் உன் பொண்ணு தானே. அதெல்லாம் நான் எப்பவோ தலைமொழிகிட்டேன். எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் எப்படி பண்ணாலும் எனக்கு கவலையே இல்லை. ஆமா, இந்த விஷயம் உங்க பாட்டிக்கு தெரியுமா? இல்லம்மா, பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்துக்கோ. இதை பத்தி எதுவும் பேசிட்டு இருக்காத வீட்ல. அப்புறம் ஃபோன் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்றது இதெல்லாம் வச்சுக்காத. ஏமா, அவ பண்ணது உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுடு. நான் அப்பா கிட்ட சொல்லியாவது அவளை தேட சொல்லுவல்ல. ஏய், அப்படி போட்டுடா. இந்த மாதிரி வேலையை தான் செய்யாதன்னு சொன்ன உடனே ஏன் இங்க இருந்து போகும்போது அப்பா அம்மா இருக்காங்களேன்னு சொல்லிட்டா போனா? நமக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காளே, அவ வாழ்க்கை என்ன வருது, நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு எதை பத்தியுமே யோசிக்காம போனால. அதுக்காக தான் இப்ப அனுபவிக்கிறா. மரியாதையே இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருந்துடு. உங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு நினைச்ச அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை பாப்பேன். அவன் கண்டுபிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன, அது அவன் தலையெழுத்து. ஏய் வா உள்ள. பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு பொட்டுக்குச்சு மாமா, இப்ப புடிச்சு அதை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா? தோட்ட கிளி கூட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு மாமா, அந்த கூட்ட ஒரு சாவி வச்சு புட்ட தோற மாமா. பஞ்சாங்கம் நீ பாரு, பந்த காலும் நீ போடு, ஓ மார்பில் சாயாம தூங்காது கண்ணு. என்னத்தான் புடிச்சி மெல்லத்தான் அண்ணுச்சி, முத்தந்தான் நித்தந்தான் வச்சுதான் கொஞ்சம் கருத்த மச்சான். ஐயோ ஐயோ சின்ன பொண்ணு, நிறுத்து நிறுத்து. நீ பாடுறத கேட்டு நான் எங்கேயாவது போய் மோதிட போறேன். நான் பாடுறத கேட்டு எங்கேயாவது போய் மோதிடுவீங்களா? நீங்க தூங்காம போகணுன்றதுக்காக தானே நான் உங்களுக்காக உட்காந்து இங்க பாடிட்டு இருக்கேன். ஏமா தாயே, நீ அமைதியா வந்தாலே நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். நீ பாடுறன்ற பேர்ல என்ன கொல்லாத. உங்களுக்குலாம் மைனா படத்துல வர பில்லி மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சிருக்கணும். என்ன மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிற வைஃப் கிடைச்சதுனால தான் நீங்க ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க. எப்படியா இருப்போங்க, எனக்கு என்ன? கோச்சிக்கிட்டாளா? கோச்சிக்கிட்டோம். அப்பாவாவது அமைதியா வரலான்னு பார்ப்போம். நம்மளும் நிம்மதியா வண்டி ஓட்டணும். எங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. என்ன வண்டி நிறுத்தணுமா? ஏய், இந்த மாதிரி இடத்துல வண்டி நிறுத்தவே கூடாது, ரொம்ப ஆபத்து. எங்க சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திருப்புங்க, அந்த பாலத்து பக்கம் திருப்புங்க. ஏமா, நமக்கு பாலத்துக்கு போக வேண்டிய வேலையே இல்லை, நமக்கு இந்த பக்கம் போகணும். ஏங்க அது கூட எனக்கு தெரியாது. அங்க பாருங்க, ஒரு பொண்ணு அங்க தனியா நிக்குது, அதுவும் கையில குழந்தையோட. என்ன சொல்ற? குழந்தையோடவா? அதுவும் இந்த இடத்துலயா? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அந்த பக்கம் திருப்புங்க. அது தப்பா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அங்க போகணும். கையில வேற குழந்தை வச்சிருக்கு. சரி நீ பதட்டப்படுத, நான் திருப்புறேன் வண்டியை. உயிரை துளைத்தேன், அது உன்னில்தானோ? இது நான் காணும் கனவோ நிஜமோ? நான் எங்க போறது, யார்கிட்ட போய் உதவி கேட்கறது, எதுவுமே எனக்கு தெரியலையே. நான் எப்படி உன்னை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழுவேன்? நான் நிறைய அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல மகளாவும் இல்லை, உங்க அப்பாவுக்கு நல்ல மனைவியாவும் இல்லை, உங்க பாட்டிக்கு நான் நல்ல மருமகளும் இல்லை, இப்ப உனக்கு நல்ல அம்மாவும் இல்லை. தங்கமே, அம்மாவை மன்னிச்சிடுடா. உன்னையும் என் கூடயே நான் கூட்டு போறேன். கொஞ்சம் நில்லுமா.